ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட். நான் வந்துட்டு நம்ம சேனலில் மேக்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் மாதிரி அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். அண்ட் ஸ்டடீஸ்க்கு சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம மத்தி மீன் வறுவலோட ரெசிபி பார்க்கலாம். இது வந்துட்டு ஈஸியாக அண்ட் டேஸ்டியான முறையில் நம்ம செய்யலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு வீடியோ பார்க்க முன்னாடி எல்லோரும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த ஃபிஷ் வந்துட்டு நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது ஆல்ரெடி க்ளீன் பண்ணி தான் தருவாங்க. இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 1 or 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபிஷ் ஃப்ரை மசாலா. இப்போ வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு ஒரு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் இல்லைனா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கடைசியாக ஒரு 1/4 லெமன் இல்லைன்னா அரை லெமன் எடுத்து நல்லா புழிஞ்சுக்கோங்க. கம்மியாக இருந்தாலே போதும், ரொம்ப தேவைப்படாது. நீங்கள் ரொம்ப சேர்த்தீங்க அப்படின்னா அது வந்து புளிப்பு சுவை ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour மேரினேட் பண்ணிடுங்க. இதெல்லாம் இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா எல்லாம் கம்பைன் ஆயிரும். அப்புறம் ஒரு 1/2 hour ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். இப்போ வந்து 30 to 35 minutes ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேனில் லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷையும் இது கூட சேர்த்துருங்க. இது வந்து ஒரு சைடு வெந்த உடனே அடுத்த சைடு திருப்பி விட்டுட்டு 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியான டேஸ்டியான மத்தி மீன் வறுவல், அதாவது சார்டைன் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குக்கரி அண்ட் பேக்கிங் ரெசிபி வீடியோஸ், DIY ஐடியாஸ், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க்ஸ், பியூட்டி டிப்ஸ், நெயில் ஆர்ட், ஹெல்த் டிப்ஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபார் ஸ்டடீஸ் அண்ட் நியூ யூடியூப் சேனல் ஸ்டார்டிங் எல்லாமே நம்ம சேனல் இருக்குது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன்.